வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் கைஸ்? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு இல்லை, எனக்கு புரியல என்ன நடக்குது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன நடந்துச்சு சொன்னால், இந்தியாவில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, ஓகே இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சிஎம் ஆக போகிறாரு. இந்தியாவுக்கு தான் சிஎம் ஆக போகிறாரு, ஸ்ரீலங்காவுக்கு இல்லை. விஜய் நல்லது செய்ய போகிறாரு, இந்தியாவுக்கு தான். ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லுன்னு சொன்னால், நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு வந்தால் இதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும். தமிழ்நாடு எப்போ விடியுதோ ஈழம் அப்போ விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம் வந்த உடனே எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் வந்து எங்களோட கோரிக்கை மூலமோ இல்லை அவர் பார்த்து பக்குவமாக வந்து எங்களுக்கு சரியான முறையில் வந்து ஈழத்தமிழருக்கு செய்வார். ஒரு தளபதி ரசிகனா அவர் ஒரு வெற்றியை கொண்டாடுறதில் நான் எந்த மாற்று கருத்து சொல்ல மாட்டேன். அது ஒரு எல்லாரோடையும் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் அவர் சொல்கிற வந்து அந்த வசனங்கள் என்னென்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு எப்போ விடியுதோ ஈழம் அப்போ விடியுதுன்னு. ஸோ தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில் காய்ஸ், ஈழம் இருக்குது ஜஃப்னாவில். அது எப்படி முடியும்? அவர் சிஎம்மாக வந்தார்ன்ட்டு சொன்னால் எங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுவான்னு சொல்லுவார். அவர் எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸ்ரீலங்கா பிரசிடென்ட், நமக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கார், அவர் பேர் வந்து அனுர திசாநாயக்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் தான் நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமே ஒழிச்சு தளபதி விஜய் எனக்கு புரியல கைஸ். இல்லை, எனக்கு புரியல.